பவுனு பவுனு தான் திரைப்படம் எடுத்த ஒரு இடத்த தான் அன்றைக்கி நம்ம பார்க்க. இந்த திரைப்படம் 1991ஆம் ஆண்டு வெள்ளித்திரையில் வெளியாகி ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படங்க. இந்த திரைப்படத்தில் நம்ம பாக்யராஜ் சாருடைய ஒரு நகைச்சுவை காட்சி எடுத்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய. அப்படி என்ன இது கஷ்டப்படுற அளவுக்கு திருப்பதி மலையா சபரிமலையா? இது பாரு, கண்ணு கெட்ட தூரத்துல இருக்கு. 2 நெட் எடுத்து வச்சா போயிடலாம். இதுக்கு போய் பவளமலை முருகன் கோயிலுங்க. காவடி மாறி ஏன் காவடி மாறி இருக்கிறதுலயே பெரிய சைஸ் ஏன் காவடி தான். அந்த வெயிட் பத்தாதுன்னு அதென்ன 2 பக்கம் 2 குடம். அது பாலு மாமா. பாக்யராஜ் சார் ஏன் என்ன காவடி தூக்கணுன்ற காட்சியை எல்லாரும் கேட்கும்போது இந்த படிக்கட்டில் நின்று கேட்குற மாதிரி தாங்க எடுத்திருப்பாங்க. என்ன கவுண்டர, எல்லா சாமிகளும் காவடியோட ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்குது. உங்க காவடி சாமி என்ன பண்ணிட்டு இருக்குது? பாக்யராஜ் சார் காவடி தூக்க முடியாதுன்னு சொல்ற காட்சியை இந்த கோயில் படிக்கட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மயில் மண்டபத்தோடு தாங்க எடுத்திருப்பாங்க. மாமா இது பார், நீ எனக்கு எந்த சமாதானம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நான் இன்னைக்கு காவடி எடுக்க மாட்டேன். என்ன மாமா அது குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு? அதே இடத்துல பாக்யராஜ் சார் தனக்கே உரிய பாணியில ஒரு வசனம் பேசுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. யானையோட பலம் தரையில, முதலையோட பலம் தண்ணியில, என்னோட பலம் பல விஷயங்கள் இருக்குது. இந்த காவடி தூக்குறதுல எல்லாம் அதை காட்ட சொல்லாத. அண்ணே ஒரு வழியா பேசி சமாதானப்படுத்தி நம்ம பாக்யராஜ் சாரை காவடி தூக்க வச்சிருவாங்க. அடிங்க அடிங்க. மேடம் தன் தள்ள இருக்கக்கூடிய சைடு குச்சி எடுத்து பாக்யராஜ் சார் ஒரே தூந்தோன்னு ஆண் கத்துவாருங்க. வராது, கேட்டுட்டே இருக்கிறேன். வராது ஒண்ணு எப்படி வரும்னு வேண்டாம். வெயிட் தாங்காம அவஸ்தையில் இருக்கிறேன். இது உங்களுக்கு ஆட்ட மாட்டேன் கேட்கும். வழி தாங்க முடியாது பாக்யராஜ் சார் ஆண் கத்தும் போது அருள் வந்து ரோகிணி மேடம் கத்துற மாதிரி ஒரு காட்சியும் இதே கோயில் வாசல் தாங்க எடுத்திருப்பாங்க.